சில நோய்கள் உள்ளவங்க தூங்கும் போது கனவு வந்து ஒரு உயரமானவர்களாக வந்து டாக்டர் மாதிரி வந்து வயிற்றுல ஒரு கட்டியோ இல்ல வேற கேன்சரோ எந்த விதமான நோய்களோ அப்ப அவங்களுக்கு சௌரியமாக ஆபரேஷன் நடக்க போகும்போது கனவு காண்பாங்க. உயரமான ஆள் வந்து அதை ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த கட்டியை எடுத்துடுவாங்க. எடுத்து உனக்கு சௌரியமாயிடுச்சு, நீ ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு உத்தரவும் கொடுத்து விடுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 72 வயதானவரான முருகனுக்கு மார்பில் கட்டி கேன்சர் என்றிருக்கிறார்கள் டாக்டர். பல முயற்சிகளுக்கு பிறகு முத்துப்பேட்டை தர்காவுக்கு வந்த அவருக்கு வினோதமான அனுபவம். 12 மணி இருக்கும், பயங்கர வலி இருந்தது. குத்து எடுத்தோடனே அந்த சீல் உடஞ்சி வலிஞ்சிட்டு நான் அவங்களை நினைச்சு படுத்தேன். வந்த உடனே ஓதிட்டு அவங்களை நினைச்சு படுத்தேன். அதை நல்ல படம் கிடைச்சிக்கிட்டு இப்போ வலிகளி ஒன்றும் இல்லை. இங்க வந்து படுத்து இருக்கும்போது 12 மணி இருக்கும், ஒளி மாதிரி வந்தது. ஒளி வந்த உடனே தான் இந்த கட்டி வந்து குத்து எடுத்து உடஞ்சி சீல் வந்தது. அந்த சீலை தொடச்சிட்டு படுத்தோம்னா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது எனக்கு. தஞ்சை மாவட்டம் ராஜகிரியைச் சேர்ந்த 43 வயதான அப்துல் காதரிடம் ஏதோ மாற்றம். சில சமயங்களில் அவருடைய கை கால்களை தரையில் தேய்த்திருக்கிறார். அப்போது வரும் ரத்தத்தை நெஞ்சிலும் நெற்றியிலும் தேய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேதனையுடன் இங்கு வந்த பிறகு அவரிடத்தில் ஒரு மாறுதல். 20 நாள், ஒரு மாதங்களுக்கு ஒரு முறை எனக்கு ஒரு அருள் மாதிரி வராங்க. அதாகப்பட்டது வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீடிக்கும். பாக்கி 24 மணி நேரம் இந்த நேரம் சுயநினைவோட நல்லபடியா இருப்பேன். அந்த நேரம் எனக்கு தெரியாது. அந்த நேரம் வரும்போது தன்னுடைய பூமியில இரு கையும் தேய்ச்சி அப்படியே ரத்தங்களை எடுத்து நெஞ்சிலையும் அடுத்து நெத்தியிலையும் தடவுவேன். 8 ஊசிகள் மாந்திரிக்கிறதுனால உள்ள போயிருக்கக்கூடிய ஊசிங்கிறது தெரியாத அளவுக்கு வைத்தியர்களை தான் எவ்வளவோ காணிச்சு எந்த விதமான ஒரு பலனும் கிடையாதுங்க. ஐயா ஆண்டவர்கள் முத்துப்பேட்டையை சேர்ந்த மகான் ஹக்கீம் ஷேக்தால் ஆண்டவர்கள் அவர்கள் கனவுல தோண்டி 8 ஊசிகளை எடுத்து தலைவணிக்கு அடியில் வைத்த பிறகு அன்றைய காலையில பார்க்கும்போது ஹெம்மிங் கையே இருந்ததுங்க. அன்றைய நேரத்திலிருந்து என்னுடைய கை கால்கள் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. கேரளாவைச் சேர்ந்த நதியாவுக்கு சிறு வயதில் இருந்தே கண், மூக்கு, வாய் வழியாக ரத்தம் தொடர்ந்து வெளிப்பட்டிருக்கிறது. முத்துப்பேட்டைக்கு வருவதற்கு முன்பு இவருடைய தலையில் நண்டை போன்ற ஒன்று இருந்திருக்கிறது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அது குணமாகி இருப்பதை மலையாளத்தில் சொல்கிறார் நதியா. என்னுடைய பேர் நதியா. கேரளாவில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில இருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வாய், மூக்கு, காது, கண்கள்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆண்டவன் என் கனவுல வந்தாரு. 10 நாட்கள் தர்காவுக்கு வந்து பக்தியும் விரதமுமா இருந்தா குணமடையும்னு சொன்னாரு. முத்துப்பேட்டை தர்காவுக்கு நான் வந்தேன். பால் மாத்திரமே குடிச்சிட்டு வந்தேன். ஒவ்வொரு நாளும் கனவுல வந்தாரு ஆண்டவர். என் தலைக்குள்ள 10 கால்கள் கொண்ட நண்டு ஒன்று இருக்கிறதால தான் இப்படி ரத்தம் வடிவதா ஆண்டவர் கனவுல சொன்னாரு. ஒவ்வொரு நாளும் என்னுடைய கனவுல வந்து நண்டின் 10 கால்களையும் ஒவ்வொரு நாள் வீதம் எடுத்துட்டாரு ஆண்டவர். 10ஆம் நாள் இரவுல நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது என் கனவுல 2 கைகள் வந்துச்சு. அந்த நாள்ல என் மண்டை ஓட்ட கழட்டி நண்டுடைய முழு பகுதியையும் கழட்டிட்டாரு. அடுத்த நாள் நான் படுத்திருந்த இடம் முழுவதும் ரத்தமா இருந்துச்சு. இப்போ நான் நல்ல நிலைமையில இருக்கேன். இப்போ ஒரு 4 மாசம் ட்ரீட்மெண்ட் வந்துட்டே இருக்குது. ட்ரீட்மெண்ட் முடிச்சா ஊருக்கு போயிடாம சொல்லி இருக்குது. 51 வயதான அப்துல் காதருக்கு தொடர்ந்து கை கால்களில் குத்த பல வைத்தியம் பார்த்துவிட்டு இங்கே வந்த இவருடைய அனுபவம் சிலிர்க்க வைக்கிறது. இவருடைய உடலில் இருந்து 5 ஊசிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லும் இவர் அதற்கான அடையாளங்களையும் காண்பிக்கிறார். ஊசி எடுக்கிறாங்க, ஒவ்வொன்னா எடுக்கும்போது ரத்தம் வருகிறது. கனவுடைய காய பிடிச்சி போற ரத்த புண்ணா இருந்தது. 3 நாளைக்கு பிறகு அந்த புண்ணு காஞ்சி தன்மை அப்படியே இருக்குது. இரவில் மட்டுமில்லாமல் பகலிலேயே
சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் இதே தர்கா வளாகத்தில் நடப்பதாக சொல்கிறார்கள். செய்வன போலான்னு வர்றாங்க, அவங்களுக்கு வயிற்று வலி ஆடும் போது வாயிலேருந்து ஊசி வந்து போட்டோம், பப்ளிக்கா பார்க்கலாம், கிளாஸ் ஓடு அது வந்து விடுவோம். இதே மாதிரி பழம் வந்து முழுசா வாயிலேருந்து விடுவோம், பப்ளிக்கா மத்தியானம் நடக்கும், நைட் நடக்கும், வியாழக்கிழமை அதிகமாக நடக்குது. இதே மாதிரி இப்போ பெண்ணுக்கு 101 ஊசி வந்து விழுந்தது வாயிலேருந்து, பப்ளிக்கா பார்த்தோம். மத்தியானம் 12 மணி 101 ஊசி பலன்னு விழுந்து. கேரளா, கர்நாடகம், தமிழகம் என பல பகுதிகளில் இருந்து வந்து நீண்டு விரிந்திருக்கும் தர்காவில் குடும்பத்துடன் தங்கி இருப்பவர்களில் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிரச்சனைகள், எத்தனை எதிர்பார்ப்புகள், விதவிதமான வியாதிகளுடன் நம்பிக்கை இழந்த நிலையில் இங்கு வருகிறார்கள். இவர்களுக்கு நடக்கும் அறுவை சிகிச்சைகள் அமானுஷ்யமான நிகழ்வாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. உயரமான உருவத்துடன் ஒரு மகான் இந்த அற்புதங்களை நிகழ்த்துவதாக நம்புகிறார்கள். பல ஆச்சரியங்களுடன் தர்காவுக்குள் நிறைந்திருக்கிறார் மகான் செய்குதாவுது. திக் திக் தொடரும் மர்மங்கள் தொடரில் நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய பகுதிகளிலும் ஏன் உங்கள் வீட்டிலும் கூட நீங்கள் பார்த்த கேள்விப்பட்ட மர்மமான அனுபவங்களை எங்களுடைய முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தேடி வருகிறோம். கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி